கத்திரி வெயிலுக்கு முன்னதாகவே தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் எது போன்ற ஒரு பாதுகாப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் என்பது குறித்து பேசுவதற்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவரும் பேராசிரியருமான சாந்தி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். அவங்களிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். இப்போ வெயில் காலம் முன்னதாகவே அதிகமான வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஹீட் ஸ்ட்ரோக் ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன, அதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? ஹீட் ஸ்ட்ரோக் இந்த பொதுவாக இந்த ஏப்ரல் மே மாத காலத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு வகையான தாக்கம். ஸோ நமது வானிலை ஆய்வு மையமும் இதை பற்றி முன்விழிப்புக்காகவும் எச்சரிக்கைக்காகவும் நிறைய தகவல்களை கூறியுள்ளார்கள். ஸோ நம்ம அதை எல்லாரும் பொது மக்களாகிய நாம் அனைவரும் அதை பின்பற்றுவது சிறப்பானது. ஸோ இந்த மாதிரி காலத்தில் காலை 11 மணியிலிருந்து 4 மணி வரை தேவையற்ற வெளி பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஸோ அவ்வாறு செல்லும் பொழுது அனைவருமே லைட் கலர் ட்ரெஸ், மெலிதான காட்டன் ஆடைகள், கலர் லைட் கலர்ஸ் இருக்கணும். டார்க் கலர்ஸ் இருந்ததுன்னா அது நிறைய வெப்பத்தை நமக்கு உள்ளே ஈர்த்து எக்ஸாஷன், சோர்வை ஏற்படுத்தும். அதற்காக தான் லைட் கலர் அண்ட் காட்டன் கிளாத்ஸ். காட்டன் நம்மளோட வேர்வையும் உறிஞ்சிக்கும், காற்றையும் நமக்கு உள்வாங்கி வெளியிழுத்தி நமக்கு ஈஸியாக வைக்கும். ஸோ அந்த மாதிரி துணிகள், லூஸ் ஃபிட்டிங்ஸ் அந்த மாதிரி போட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். ஸோ இது அனைவருக்கான ஒன்று. ஸோ இதே வெயிலில் வேலை செய்பவர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், மற்ற வெயிலில் வேலை செய்கிறவங்கெல்லாம் டேக் எ பிரேக்குங்கிற ரூலை அப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒரு 45 நிமிடங்கள் வேலை செய்யலாம் வெயிலில். ஒரு 15 நிமிடங்கள் ஓய்வெடுத்து அதை இழப்பின் காரணமாக ஏற்பட்ட நீர் சத்தை பூர்த்தி செய்து கொண்டு அதற்கு பின் திரும்பவும் கொஞ்சம் நேரம் வேலை செய்யலாம். அதே மாதிரி இன்டோர் ஆக்டிவிட்டீஸை ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு உள் பக்கமாக செய்கின்ற வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு வெளியில் செய்யும் வேலைகளை மாலை 4 மணிக்கு பின்பும் காலை 11 மணிக்கு முன்பும் செய்து கொள்ளும்படி நம்ம அறிவுறுத்தலாம். இதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் அனைவருக்குமே தெரியும். ஸோ அதை சிறப்பாக செயல்படுத்தினால் இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக், ஏர்லி சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம தவிர்க்கலாம். ஸோ இதுதான் அனைவருக்குமான சூழ்நிலை. குழந்தைகள் வெளியில் விருப்பப்படுவார்கள், வெளியில் விளையாடுவதற்காக விருப்பப்படுவார்கள். ஸோ அவர்களுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே செய்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி செஞ்சு நம்ம உள்ளே உட்கார வச்சுக்கலாம். கேரம், செஸ் அந்த மாதிரி விளையாட்டுகளில் ஈடுபடுத்தி நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். பெரியவர்களும் வெளியில் செல்லும்போது தொப்பி அணிவது, குடைகள் எடுத்துக்கொண்டு செல்வது, தேவையான நீர்ச்சத்துள்ள பொருட்களை, ஃப்ரூட் ஜூஸ் இல்லை இளநீர், வெள்ளரிக்காய் அந்த மாதிரி நீர்ச்சத்துள்ள பழங்கள் மற்றும் வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு போனால் அவங்க ஃப்ரெஷ்ஷாக திரும்ப வீட்டுக்கு வந்து சேர முடியும். குறிப்பிட்ட நேரத்திற்குள் வீட்டுக்குள் வந்து சேர்வதையும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். வெளியில் ரொம்ப நேரம் சுற்றிட்டு வரும்போது அவங்களாம் இந்த ரிஸ்க்குக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். அதனால் அது சீக்கிரம் திரும்பும்படியும் அவர்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் அனைவருக்கும் உண்டான வழிமுறைகள் மட்டுமே. எது போன்ற ஒரு உணவு முறைகளை எடுத்துக்கணும்? பொதுவாகவே இப்போ காஃபி, அதே போல் ஆல்கஹால், அந்த குளிர்பானங்களில் இப்போ நிறைய சுகர் போட்டு சேர்த்துக்கிறதுனால அதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? வெயில் காலத்தில் எது போன்ற உணவுகளை எடுத்துக்கலாம் பொது? ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஏர்லி ஸ்டேஜில் சோர்வை மட்டுமே ஏற்படுத்தும். ஸோ சோர்ந்து போய்விட்டார்கள் என்று நம்ம குளுக்கோஸ் கண்டெய்னிங் ஃபுட்ஸ், தட் இஸ் அதிக சர்க்கரை பானங்களை எல்லாம் கொடுக்கக்கூடாது. அவை இன்னும் நீரிழப்பை அதிகம் பண்ணி பேஷண்ட் இன்னும் டீஹைட்ரேட் ஆகி சோர்வடைவாங்க. ஸோ குளுக்கோன் சி, குளுக்கோன் டி போன்ற பாக்கெட்டில் வரும் குளுக்கோஸ் பொருட்களை சுத்தமாக தவிர்க்க வேண்டும். ஸோ அதற்கு பதிலாக ஓஆர்எஸ், பழச்சாறுகள், சர்க்கரை அளவை குறைத்து எடுத்துக்கொள்ளலாம். இளநீர் மிக சிறந்த உணவாக இருக்கும் நீரிழப்பை தவிர்ப்பதற்கு. ஸோ ஆர்டினரி வாட்டர் கூட மோர், பட்டர் மில்க், நமக்கு கிடைக்கக்கூடிய மோர் மற்றும் இளநீர் மற்றும் நுங்கு இவையெல்லாம் இந்த காலத்திற்கான ஏற்ற உணவுகள். அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி சோர்வடைதல், மயக்கம் வருதல், தலை சுற்றல் போன்ற எல்லாவற்றையும் தவிர்த்து நம்ம சேஃபாக வீட்டுக்கு வரலாங்கிற சூழ்நிலையில் அனைவருமே அந்த வழிமுறையை பின்பற்றி கொள்ள வேண்டும். இப்போ தொடர்ச்சியாக வெயிலில் வேலை பார்க்கக்கூடிய கட்டிட தொழிலாளர்கள், இப்போ தொழிலாளர்கள், மற்ற வியாபாரிகள் வெயிலே வேலை பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. அவங்க எந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் உணவு வகையில்? இல்லை அவங்க எது போன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன பணிகள் பண்ணலாம்? அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸில் இருக்கவங்க காஃபி குடிப்பதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். ப்ளஸ் ஆல்கஹால் அருந்துவதையும் தவிர்க்க வேண்டும். இந்த ஸ்ப்ரைட், லிம்கா, அந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவோம், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் பொழுது நன்றாக இருக்கும். பட் அதுவும் நீரிழப்பை வேகப்படுத்தும், அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை டோட்டலாக தவிர்க்க வேண்டும். காஃபி, ஆல்கஹால், இந்த லிம்கா, ஸ்ப்ரைட் போன்ற ஏரேட்டட் அண்ட் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவோம், அதை தவிர்க்க வேண்டும். ஸோ மோர், இளநீர், மற்ற ஃப்ரூட் ஜூஸஸ் வித் லெஸ் சுகர்,
இதெல்லாம் எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் ஸ்பைசி ஃபுட்ஸ், ரொம்ப காரசாரமான உணவுகளையும் தவிர்க்க வேண்டும். ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்கொள்ளும் போது தண்ணீரின் தேவை அதிகமாகும். ஸோ அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அது ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ஓஆர்எஸ், சாதாரண தண்ணி, உப்பு கலந்த தண்ணி அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும் போது பேலன்ஸ் செய்யப்பட்டு எந்த நோய்க்கும் சிரமத்துக்கும் ஆளாகாமல் வெளியில் வர முடியும் அவங்களால. தொடர்ந்து வெளியே போகும்போது தண்ணீர் கொடுத்துமே எனக்கு அசௌகரியம் ஏற்படுது அப்படிங்கிறப்ப நான் மருத்துவர் அணுகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. எதுவும் போன்ற அறிகுறியை நம்ம உடம்பு வந்து வெளிப்படுத்தும்? முதலில் சோர்வு, டயர்ட்னஸ் தான் தெரியும். அடுத்தது நாக்கு வறட்சிகள், தோல் எல்லாமே வறண்டு காணப்படும், வேர்வையே வராது. ஏன்னா அந்தளவு டீஹைட்ரேட், நீரிழப்பு ஆகிவிடும். ஸோ அதனால் தோல் வறட்சி, டெம்பரேச்சர் அதிகமாகிறது, உடம்பு ஜுரம் இருக்கிற மாதிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது. ஸோ நாக்கு வறட்சி, தலை சுற்றல், அதுக்கப்புறம் அவங்க கிராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கால் சதை இழுக்கிறது, அதெல்லாம் டீஹைட்ரேஷனோட அறிகுறிகள். ஸோ இதெல்லாம் வரும்போது நம்ம உடனே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்மளே வீட்டு முறைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அது முடியாத உடனே ஹாஸ்பிட்டலை அணுக வேண்டும். அங்கே நாங்கள் திரும்ப ஐஸ் கோல்டு சலைன் பாட்டிலே ஐஸில் வச்சு அதை இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இன்டர்னல் டெம்பரேச்சர் குறையும். ஸோ மோர் தென் 40 டிகிரி சென்டிகிரேடு தான் ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கோர் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். உடம்போட டெம்பரேச்சர் 40 டிகிரிஸ்க்கு மேலே போயிடும். ஸோ அதை 38 டிகிரிஸ்க்கு கொண்டு வரும்போது தான் நோயாளிகளுக்கு தலை சுற்றலோ உளருவாங்க. ஈவன் ஆல்டர்ட் சென்சோரியம்னு சொல்லுவாங்க, மாறி மாறி பேசுகிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ மூச்சு வேகமாக விடுற மாதிரி இருப்பாங்க. ஸோ நினைவு தவறி போகும். அந்த ஸ்டேஜெலாம் ஈஸியாக நம்ம ஏர்லியாக ரெஸ்பாண்ட் பண்ணால் ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். அது முடியாத பட்சத்தில் வந்து உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போகிறதுக்கும், ரத்தத்தோட தன்மை டிஐசின்னு சொல்லுவாங்க, அது கூட மாறி உயிரிழப்பு அதனால தான் ஏற்படுகிறது. ஸோ இதையெல்லாம் தவிர்க்கணுன்னா சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடணும். எங்களுக்கும் டைம் கொடுக்கணும். நல்ல ஃபேன் அண்டு ஏரை வந்து வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே ஃபேனை போடும்போது அந்த கோல்டு ஸ்ப்ரே கிடைக்கும். அப்புறம் ஐஸ் பேக்ஸ் ஆர்ம்ஸில் அந்த மாதிரி இதிலெல்லாம் மேலே வைக்கும்போதும் உடம்பு குளிர்ச்சி அடையும். ஸோ இதெல்லாம் வீட்லேயும் செய்யலாம். அதே சமயம் அட் த ஏர்லியஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் வர்றதுக்கான முறை ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டே இதை செய்யலாம் வீட்டில். ஸோ இங்கே வந்த உடனே நாங்கள் ஃப்ளூயிட்ஸ் அடிக்குவேட்டாக கொடுத்து குளிர்ச்சி பண்ணி டெம்பரேச்சரை 38 டிகிரி சென்டிகிரேட் கொண்டு வந்து நார்மலைஸ் பண்ணி அனுப்பிடுவோம். ஸோ லேட்டாக வரும்போது சில விபரீதங்கள் ஏற்படலாம், அதையும் புரிஞ்சுக்கணும். பட் அந்த சூழ்நிலை ஏற்படாமல் நீங்கள் விரைவில் ஹாஸ்பிட்டலில் அணுகும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வெயில் காலத்தில் தொடர்ச்சியாக வெயில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பெண்கள், முதியவர்கள் எது போன்ற உணவு முறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், எது போன்ற உணவு முறைகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது, என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நம்மளுடைய முழுமையான தகவலை மருத்துவர் சாந்தி பகிர்ந்து கொண்டார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்துடன் செய்தியாளர் வெங்கட்ரமணன்.